ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனையிலே வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரலை ஆராதனையிலே நாம் உங்களை அன்பாய் அழைக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவை, உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கல்வாரி சிலுவையிலே இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்காக சிந்தின இரத்தம் உயிர் போகவில்லை ஆண்டவரே. ஆண்டவருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் எங்களை விடுவிக்கிற இரத்தமாக, பாதுகாக்கிற இரத்தமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை பெரிதாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆளுகைக்கு நன்றி, வல்லமைக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமை உள்ள எங்கள் தேவனுடைய அற்புத கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீட்டப்படும்படியாக எண்ணி பாரத்தோடு முறிக்கப்பட்ட அனுபவத்தோடு பிள்ளைகள் இந்த நாளில் ஆளுகையை பெற்றுக் கொள்ளுவார்களாக. ஆண்டவர் பாதுகாத்து நடத்தின ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் இணைந்து சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சமையல் தேவனை என்கிற பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தரை துதிக்கலாம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு ஒரு மனதோ அல்லேலூயா பரிசுத்த அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே எங்கள் காலடி மாடுவிடமா
வாழ்விலையும் நீதி செய்கிறவர். வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, வேதனையின் உச்சக்கட்டத்தில் இயேசு உங்களோடு இருக்கிறார். பாதிக்கப்பட்டிருக்கிற கடினமான சூழ்நிலையில இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேயும், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேயும், ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை எல்லாரும் அப்பா அப்பா உங்களுக்கு தான். பாடுமா? ஆராதனை சர்வவல்லவரே, ஆராதனை இயேசுவா. அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாம் யெகோவா கர்த்தாவே, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை சர்வவல்லவரே, ஆராதனை இயேசுவா. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆமென். ஆராதனை இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆராதனை நன்றோ. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை எல்லாரும் எல்லாரும் ஆராதனை இயேசுவே. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஒரு இசைக்கூட ஆராதனை சர்வவல்லவரே, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். முழு இதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அம்மா. முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடக்கப்பா. எல்லாரும் ஒருமனப்படுகிற நேரத்துல தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே.
ஒடுக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் அடைக்கலாம். தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, வாழ்வில் ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே, ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையினாலே, பாதிப்பினாலே இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? சர்வ வல்லவர் நம் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருவரும் கைவிடுவதே இல்லை. ஒருவரும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. இயேசுவா, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே,
ஒரு வாழ்க்கை. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தய பொருளை பெறுவார். பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக தேவன் எனக்கு வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஓடுவேன் என்று நம்ம எல்லாரும் சொல்ல முடியுமா? நம்ம எல்லாரும் சொல்ல முடியுமா? வா, நான் ஓடுகிறேன் ஆண்டவரே, ஓடுகிறேன், என் நேசருக்காய் ஓடுகிறேன் என்று ஒரு எல்லாரும் சொல்லுவோமா? ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். வா, உணர்ந்து தேவ பிரசன்னத்தில் எல்லாரும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் என்று சொல்லுவோமா? ஒரே ஒரு வாழ்க்கை தேவ பிரசன்னத்தில் இணைந்து சொல்லுவோம். ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். சொல்லுவோமா? மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
எங்க தேசத்தை தேவன் சுத்திகரிப்பீராக.
சுத்திகரிக்கப்படட்டும். எங்க தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். எங்க தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். எங்க தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, உங்களை அறிகிற அறிவினால் ஜனங்களை நிரப்புவீராக, ஜனங்களை தொடுவீராக, தொடுவீராக. பாவத்துக்குள் சென்று கொண்டிருக்கிற மக்களை தொடுவீராக, இருளுக்குள் சென்று கொண்டிருக்கிற மக்களை தொடுவீராக, நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற மக்களை தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. ராஜா தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. தேவ ஆவியானவர் எங்க தேசத்தின் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, தலைவர்களை ஆளுகை செய்வீராக, ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக. ஆண்டவரே இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே இந்த டாஸ்மாக் கடைகளில் நான் கர்த்தாவே எத்தனை பாதிப்புகள், எத்தனை வேதனைகள் அப்பா, எத்தனை நெருக்கடிகள், எத்தனை துக்கங்கள், எத்தனை கர்த்தாவே கொலைகள், எத்தனை தேவையில்லாத காரியங்கள் அப்பா, மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக. இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா, இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். எங்க தேசம் ஒரு விடுதலை காணட்டும் அப்பா, எங்க தேசத்தில் ஒரு விடுதலை காணப்படட்டும் அப்பா. தேவனே எங்க தேசத்துக்காய் எழுந்தருளுவீராக, தேவ தேசத்துக்காய் எழுந்தருளுவீராக ராஜா. ஆண்டவரே உங்க ரத்தத்தின் வல்லமை எங்க தேசத்தில் தெளிக்கிறோம். உங்க ரத்தத்தின் வல்லமை எங்க தேசத்தில் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எங்க தேசத்தில் தெளிக்கிறோம். எங்க தேசத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக, எங்க தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. எங்க தேசம் சந்திக்கப்படட்டும், என் தேசம் ரட்சிக்கப்படட்டும், என் தேசத்தின் தலைவர்கள் தொடப்படட்டும், தேசத்தின் ஒவ்வொரு மக்களும் தொடப்படட்டும். ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினால் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. தேவ ஆவியானவர் கர்த்தாவே எங்க தேசத்தில் ஒரு கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவர் உமது கரத்தை எங்கள் தேசத்தின் மீது நீட்டுவீராக. உங்க அற்புத கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படுவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா, நீங்க கிரியை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்கள்ல அப்பா இந்த பொல்லாத வைரஸ் கிருமிகளினால் அப்பா எத்தனை பாதிப்புகள், எத்தனை வேதனைகள் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனை பேர் தனிமைப்படுத்தப்பட்டு வெளிப்படட்டும் அப்பா, உங்க இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றம் எங்க தேசத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா விடுதலையோடு உம்மை ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே நீர் எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுவீராக. நீர் அப்படியே எங்க தேசத்துல ஒரு விடுதலை நீங்க தரப்போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம தேசத்துல ஆண்டவர் தரப்போகிற எழுப்புதலை எண்ணி நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த நேரத்துல தேவன் எங்க தேசத்துக்கு தரப்போகிற எழுப்புதலுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஏசப்பா எங்க தேசத்துல நீங்க தரப்போகிற எழுப்புதலுக்காய் நன்றி. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல நீங்க தரப்போகிற எழுப்புதலுக்காய் நன்றி. எங்க தமிழகத்துல நீங்க தரப்போகிற எழுப்புதலுக்காய் நன்றி. எங்க தேசத்துல நீங்க தரப்போகிற எழுப்புதலுக்காய் நன்றி. நிச்சயம் கர்த்தாவே அப்பா அந்த எழுப்புதலை நோக்கி எங்க தேசத்துல பற்றி பிடிக்க போகிறதுக்கா எல்லா சபைகளிலும் எழுப்புதல் அக்கினி ஊற்றப்பட போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபைகள் கர்த்தாவே ஆண்டவரே இதுவரைக்கும் இருந்த வண்ணமாக அல்ல ராஜா. இனிமே சபைகளில் கர்த்தாவே ஆண்டவரே பெரிய ஒரு மாற்றத்தை எங்கள் கண்கள் காண போகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் காணப்படுகிற, இந்த உலகத்தில் காணப்படுகிற அனைத்து சபைகளிலும் தேவ பிரசன்னம் அதிகமாய் வெளிப்படும் ஆண்டவரே. அப்பா பின்மாறி கால மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் பின்மாறி கால மழையை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, பின்மாறி கால மழையை ஊற்றுவீராக. எல்லா சபைகளிலும் எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியட்டும். எல்லா சபைகளிலும் எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியட்டும். ஜனங்கள் திரளாய் தேவனை ஆராதிப்பதற்காய் கடந்து வரட்டும். எல்லா சபைகளிலும் ஜனங்கள் திரளாய் தேவனை ஆராதிப்பதற்காய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நீர் சபைகளில் மாற்றத்தை தரப்போகிறதற்காய் நன்றி. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், கிரியைகள், ஆதி பெந்தேகோஸ்தே சபைகளில் நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், கிரியைகள் ஆண்டவரே எங்க தேசத்தில் காணப்படுகிற எல்லா சபை
அக்கினியை போட வந்தேன், அதை இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் சொன்ன தேவன், எங்க தேசத்துல உங்க அக்கினியை போடுவீராக. அது பற்றி எறியட்டும், பற்றி எறியட்டும். எழுப்புதலுக்கு விரோதமாய் செயல்படுகிற வான மண்டலத்தின் பொல்லாத பிசாசின் கிரியைகள், பூமி மண்டலம் பொல்லாத பிசாசின் கிரியைகள், ஆவி மண்டலம் பொல்லாத பிசாசின் கிரியைகள், எல்லா மாந்திரீகத்தின் கிரியைகள், எல்லா எந்திர வல்லமைகள், எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகள், வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா எந்திர கிரியைகளும் சுட்டெரிக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் சபைகளில் பலமாய் இறங்கி அசைவாடுவீராக. தேவ ஆவியானவர் சபைகளில் பலமாய் இறங்கி அசைவாடுவீராக. என் தேவன், நீர் மகத்துவமுள்ள தேவன், நீர் யுத்தத்தில் வல்ல தேவன். நீர் யார் என்பதை தேசம் காணணும் ஆண்டவரே. எலியாவின் நாட்களில் உண்டான அக்கினி, அப்பா ரக்க ஷமாலா, எலியாவின் நாட்களில் உண்டான அக்கினி, மா ரக்க தரரமா, இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களிலும் கர்த்தாவே ஜனங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் யார் என்பதை ஜனங்கள் காணணும். கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் அறிக்கையிடணும், அவர்கள் உலகணும். அப்பா கர்த்தரே தேவன் என்று எங்க தேசம் அறிக்கையிடணும். கர்த்தரே தேவன் என்று எங்க தேசம் அறிக்கையிடணும் ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எழுப்புதல் அக்கினி எங்க தேசங்களை நீர் ஊற்ற போகிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிற உங்க மேலான தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு எழுப்புதல் அக்கினி தேசத்தை தரப்போகிறபடியால் நம்ம எல்லா சபைகளிலும் எழுப்புதல் அக்கினி தேவன் தரப்போகிறபடியால் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேசத்திலும் தேவனுடைய இரக்கம் வெளிப்படும். பூமியில உள்ள எல்லா ஜனங்கள் மத்தியில், எல்லா ஜனங்களிலும், ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய இரக்கம் வெளிப்படும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் தேவனே நீர் ஆளுகை செய்ய சொல்லுவோமா. இந்த தேசத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறது நம்ம அறிந்திருக்கிறோம். அப்பா எல்லா தேசங்களுக்காக நீ மனம் இறங்குங்க. எல்லா தேசங்களுக்காக மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்கப்பா. அப்பா உங்க இரக்கம் இந்த தேசங்களை வெளிப்படட்டும். எல்லா தேசங்களிலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா உங்க கோபம் பற்றி எறிய வேண்டாம் ராஜா. ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் கர்த்தாவே மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா உண்மையாக உம்மை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக, தடைகளை மாற்றுவீராக. அந்தகார இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. தேவன் நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட நம்முடைய சபையின் ஜனங்களுக்காக, சபையின் குடும்பங்களுக்காக இந்த நேரலை நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவ கரத்தில் அர்ப்பணித்து நம்ம ஒரு சில நிமிடங்கள் செபிப்போமா. தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமா. தேவன் ஆளுகை செய்யணுமே. நம்ம சபையின் மக்களை தேவன் ஆளுகை செய்யணும். இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆளுகை செய்யணும். இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. தேவ வல்லமை இறங்கி வருவதாக. அப்பா ஒவ்வொரு கர்த்தாவே வீடுகளிலும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் நிரம்பி வழியட்டும். அப்பா நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. எல்லா மக்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. அப்பா இதுவரைக்கும் போஷித்து நடத்தினவர் இனியும் போஷித்து நடத்துவீராக. இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தினவர் இனியும் பாதுகாத்து நடத்துவீராக. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தாவே அப்பா நடத்தின தேவனே உமக்கு நன்றி அப்பா. இனியும் எல்லா காரியங்களையும் உமது பிள்ளைகளுக்காக நீர் பார்த்துக் கொள்கிற யெகோவா ஈராக எங்கள் நடுவில் நீர் அசைவாடுகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. நேரத்துல யாராவது வேதனையோடு, பாரத்தோடு, குடும்பத்தில் பல பிரச்சனைகளோடு, பலவீனத்தோடு, ஏதோ ஒரு பாரத்தோடு, சரீர பலவீனத்தோடு யாராவது காணப்படுவார்களானால் அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் என் தேவனுடைய இரத்தத்தின் வல்லமை ஒரு ரஷகலஹத்தரவா, என் தேவனுடைய சுகமளிக்கிற இரத்தத்தின் வல்லமை ஹல்லேலூயா வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை இது ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்து நடத்துவீராக. பலகீனங்கள் மறையட்டும், சந்தோஷ
ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வவல்லவரே, உங்கள் பிரசன்னத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆளுகை கிருபை பெறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 100வது சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்குமாய் உள்ளது. ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இந்த பெரியவங்கப்பா நீங்கள் கொடுத்த சங்கீதத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. நம்மளுடைய வேற்றிலின் ஆடுகளாக இருக்காக ஒரு விஷயம் கூட உடைய கிருபையும் இரக்கம் எங்கள் மீது வெளிப்படுவதாக அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர்தாங்கப்பா எங்களை சிருஷ்டித்த தேவன் அப்பா. மனுஷனால் உருவாக்கப்பட்ட தெய்வம் நீங்கள் அப்பா. அப்பா நீங்கள் தான்ப்பா அந்த மனுஷனை உருவாக்கின தேவன் என்பதை அப்பா இந்த ஜனங்கள் அறியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி அப்பா இந்த சமூகத்தில் நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள ஆகிய ஒரு விஷயம் கூட அப்பா இந்த தேசத்தின் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் பேச பெற கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையிலும் அப்பா ஸ்தோத்திரம். இந்த நிலையிலும் உங்களுடைய செய்தி உங்களுடைய வசனத்தை கேட்க அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆராதிக்க இந்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீடுகளில் உண்மை ஆராய்ச்சி ஒன்று ஒவ்வொருவரும் உடைய கரத்தை தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய ஆளுகை ஒவ்வொரு வீடு மீதும் வெளிப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படுவதாக அப்பா ஸ்தோத்திரம். மீதியான பகுதி உங்களுடைய கரத்திலே தருகிறோம். நீங்க பொறுப்படுங்கப்பா. உங்களுடைய ஆளுகை வெளிப்படுவதாக அப்பா ஸ்தோத்திரம். புதிக்கணும் மகிமையாகவும் இப்பரிசு நாம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். யாவரும் கர்த்தர் நல்லவர். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சில நிமிடங்கள் நாம் தியானிக்கலாம். இந்த நாட்களிலே கடினமான சூழ்நிலை உலகம் முழுவதும் காணப்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த நேரத்தில் சர்வ வல்லவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்து கொண்டிருக்கிற அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, வழி நடத்துதலுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிரீடத்தை அணிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த காலை நேரத்திலே இதோ திறந்த வாசல், இதோ திறந்த வாசல், இதோ the open door என்ற தலைப்பிலே, இதோ திறந்த வாசல் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தை மத்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு சில நிமிடங்கள் பேசலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக பிலதெல்பியா என்கிறதான சபைக்கு எழுதுகிறதான நேரத்திலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து சில காரியங்களை குறிப்பிடுகிறதையும் திறந்த வாசலை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறதையும் நான் பார்க்கிறேன். இந்த நாட்களிலே பல கடினமான சூழ்நிலையிலே, பல உபத்திரவங்களிலே, பல தேவைகள் மத்தியிலே, பல பிரச்சனைகள் என்று மாறும் என்று காத்திருக்கிற
வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிலைமையில எல்லா வாய்ப்புகளும் அடைக்கப்பட்டு விட்டதே என்று, எல்லா வாசல்களும் மூடப்பட்டிருக்கிறதே என்று எண்ணி வேதனை, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பிலதெல்பியா சபைக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறார். உனக்கு தருகிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல பூட்ட முடியாத ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடினமான பல நெருக்கங்கள் உலகத்தில் தேவனை விட்டு தூரம் போகாமல் தேவனே நம்பி சர்வ வல்லவரை ஆராதித்துக் கொண்டிருந்ததான குறுகிய நபர்களோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததான சபைதான் பிலதெல்பியா சபை. பல நெருக்கங்கள் இந்த உலகத்தில் இருந்து உபத்திரவங்கள், அதன் மத்தியிலேயும் ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததான அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் முழுவதும் காணப்படுகிற இந்த நெருக்கமான சூழ்நிலை நம்மையும் பாதித்திருக்கலாம். கொஞ்சம் கூட கர்த்தரை விட்டு தூரம் போகாதபடிக்கு இந்த உபத்திரவ காலத்திலே கொஞ்சம் கூட பின்வாங்கி விடாதபடிக்கு தேவனையை சார்ந்து அவரிடத்தில் இன்னும் நெருங்கி வருவோம் என்று சொன்னால், வருவோம் என்று சொன்னால், ஏசப்பாவிடத்தில் இன்னும் சார்ந்து வருவோம் என்று சொன்னால், அவர்தான் எனக்கு நம்பிக்கை என்று அவரே சார்ந்திருப்போம் என்று சொன்னால் தருகிறதை நாமும் அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அன்று பிலதெல்பியா சபைக்கு காணப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நம்ம ஒருவருக்கும் ஒருவேளை காணப்படலாம். ஆனாலும் தேவனை விட்டு விடாதிருங்கள். நெருக்கமாக இயேசுவிடத்திலே கடந்து வருவோம். அப்படி என்றால் இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் நிறைவேறும் என்பது உண்மை. அல்லேலூயா. நம்முடைய கடினமான சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு திறந்த வாசலை தரப்போகிறார் என்பதை விசுவாசிப்போம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருந்தால் ஒருவரும் பூட்டப்படாத திறந்த வாசலை தேவன் தருவார் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருந்தால் ஒருவரும் பூட்ட முடியாத திறந்த வாசலை தேவன் தருவார் என்று 3 காரியங்கள் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒன்று, நீ கொஞ்சம் பலத்தோடு இருக்கும் பொழுது, நாம் கொஞ்சம் பலத்தோடு இருந்தால் உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என்று அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை யாராவது வாசிக்கும்படியாக அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பான் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, கிதியோனோடு ஆண்டவர் பேசினதான ஒரு வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் பலத்தோடு இருந்தால், நாம் கொஞ்சம் பலத்தோடு இருக்கும் பொழுது தேவனை விட்டு விடாதபடிக்கு தேவ பலத்தை நம்பி அந்த கொஞ்சம் பலத்தை வைத்து ஜெபிக்கிறவர்களாக, அந்த கொஞ்சம் பலத்திலே தேவனை சார்ந்திருக்கிறவர்களாக
அந்த கொஞ்சம் பலத்திலே தேவனையே நம்பி இருக்கிறவர்களாக, அந்த கொஞ்சம் பலத்தை கொண்டு நமக்கு எதிராய் வந்திருக்கிற இந்த கடினமான சூழ்நிலையிலே எழும்புகிறவர்களாக, பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்ம ஒவ்வொருவரும் தேவன் கொடுக்கிறதான திறந்த வாசலை பார்க்க முடியும். கிதியோனுடைய வாழ்க்கையில மீதியானியரை எதிர்த்து அவன் போரிடும்படியாக தேவன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில மீதியானியர் கடந்து வந்து கடினமான ஒரு சூழ்நிலை இந்த மீதியானியர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடந்து வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சம்பாதிக்கிறதான எல்லாவற்றையும் இந்த மீதியானியர் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள். இவர்களுக்கு சம்பாதிக்கிறதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார்கள், ஒழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த மீதியானியருக்கு பயந்து ஒழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மிகவும் எளிய குடும்பத்தில் உள்ள மிகவும் சிறியவனாயிருக்கிறதான இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. அன்பு தேவ பிள்ளைகளை அவன் சொல்லுகிறார், நான் எப்படி முடியும்? இந்த மனாசேயர் கோத்திரத்துல என்னுடைய குடும்பம் எளியதல்லவா? நான் எல்லாரிலும் சிறியவன் அல்லவா? என்னாலே முடியுமா என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நான் உன் மூலமாக இந்த மீதியானியரை முறியடிப்பேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு இருந்ததான கொஞ்சம் பலத்தோடு, அவனுக்கு இருந்ததான பலத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட தீர்மானித்தான். அவனுக்கு இருந்ததான கொஞ்சம் பலத்தோடு மொத்த தேசத்திற்காக எதிராளியை எதிர்த்து போரிடும்படியாக, எதிராய் வந்த மீதியானியரை எதிர்த்து போரிடும்படியாக அவனுக்கு இருந்த கொஞ்சம் பலத்தோடு புறப்படுவதற்கு தயாரானான். காரணம், சொல்லுகிறவர் கர்த்தர் அல்லவா, அழைக்கிறவர் கர்த்தர் அல்லவா, தெரிந்து கொள்ளுகிறவர் கர்த்தர் அல்லவா. ஆகையினாலே என்னால முடியல என்று இருந்ததான சூழ்நிலையிலும் தேவன் அழைக்கிறார், தேவன் சொல்லுகிறார். ஆகவே நான் செயல்படுவேன் என்று தனக்கு இருந்ததான அந்த கொஞ்சம் பலத்தோடு அவன் புறப்பட தயாரானான். விளைவு என்ன தெரியுமா? அவன் கொஞ்சம் ஜனங்களை கொண்டு அந்த பெரிய கூட்டத்தை முறியடித்தான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், ஆமென், மகனே மகளே, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு நீ திறப்பிலே நிற்பாயா? உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு என்னை விசுவாசிப்பாயா? உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு எனக்காக எழும்பி பிரகாசிக்க தீர்மானிப்பாயா? உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு வரப்போகிற எழுப்புதலிலே செயல்படுவதற்கு அர்ப்பணிப்பாயா? உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு தேசத்திற்காக திறப்பிலே நிற்க ஒப்பு கொடுப்பாயா? உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு நீ பிரகாசிக்க ஒப்பு கொடுப்பாயா? அப்படி என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒருவனாலும் பூட்ட முடியாது, எந்த ஒரு மனுஷனாலும் பூட்ட முடியாது ஒரு திறந்த வாசலை நான் உனக்கு தருவேன் என்று என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு எழும்புவோமா? நமக்கு இருக்கிற இந்த பலத்தோடு எழும்புவோமா? எதிர்த்து வருகிற மீதியானியர் ஆகிய சத்ருவின் கிரியைகளை, பொல்லாங்கனுடைய கிரியைகளை, தேசத்தில் எழுப்புதலை தடை பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாங்கனுடைய கிரியைகளை வீழ்த்தும்படியாக நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு எழும்புவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவனும் பூட்ட முடியாத திறந்த வாசல் ஒன்று காத்திருக்கிறது. அல்லேலூயா. நாம் கொஞ்சம் பலத்தோடு இருக்கிறதான இந்த நேரத்தில் சர்வ வல்லவரை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க போகிறோம். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறதை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, சூழ்நிலை உங்களை தடுக்கிறதே, சூழ்நிலை நம் ஒவ்வொருவரையும் தடுக்கிறது, பலவீனங்கள் நம் ஒவ்வொருவரையும் தடுக்கிறது, குடும்பத்தின் சூழ்நிலைகள் நம் ஒவ்வொருவரையும் தடுக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு செயல்பட அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு திறந்த வாசல் உண்டு. அல்லேலூயா. நாம் கொஞ்சம் பலத்தோடு இருந்தால் திறந்த வாசல், கொஞ்சம் பலத்தோடு இருக்கும் பொழுது செயல்பட்டால், நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு தேவனுக்காக எழும்பினால், பிரகாசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு திறந்த வாசல் உண்டு. அல்லேலூயா. இரண்டாவதாக
நாம் தேவ நாமத்தை மறுதலியாமல் இருந்தால். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலேயும், எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலையிலேயும், எப்படிப்பட்டதான எதிர்ப்புகள் மத்தியிலேயும் ஆமென் தேவனை மறுதலிக்க கூடாது, தேவ நாமத்தை மறுதலிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆமென் கேட்கிறார், விரும்புகிறார். அவர் அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம் ஒவ்வொருவரிடத்திலேயும், நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே, வேலை பார்க்கிறதான இடத்துல ஆமென் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலேயும் ஆமென் தேவ நாமத்தை மறுதலிக்க கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் தேவ நாமத்தை மறுதலியாமல் இருந்தால் திறந்த வாசல் நமக்கு உண்டு. ஆமென். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எப்படி தேசத்திலே எதிரான சூழ்நிலை, மிகப்பெரிய எதிரான சூழ்நிலை வந்த பொழுது தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் உறுதியாக நின்றார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் நேபுகாத்நேச்சார் நிறுத்தினதான பொற் சிலையை தேவ பிள்ளைகளாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாய் நின்றார்கள். நாங்கள் தேவனை மாத்திரம் தான் வணங்குவோம், அவர் ஒருவரே வணக்கத்திற்கு உரியவர். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் வணக்கத்திற்கு உரியவர்கள் அல்ல, எந்த ஒரு சிலையும் வணக்கத்துக்கு உரியது அல்ல. ஆமென். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த எங்கள் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர் ஒருவரே வணக்கத்திற்கு உரியவர், அவரை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்வோம் என்று உறுதியாக நின்றபடியினாலே இவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ராஜா, மற்ற எல்லா அதிகாரிகள், தேசத்தின் எல்லா ஜனங்களும் ஆமென் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் சிலையை வணங்கவில்லை, இவர்கள் இப்பொழுது அக்கினி சூளையிலே போடப்படுகிறார்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்திருக்கிற நேரத்தில் இவர்கள் உறுதியாய் நின்றார்கள். எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார், அவர் விடுவிக்காமற் போனாலும் நீங்கள் நிறுத்தினதான பொற்சிலையை நாங்கள் பணிய மாட்டோம், அவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்வோம் என்று சொல்லி தேவ நாமத்தை மறுதலியாமல் உறுதியாய் நின்றார்கள். விளைவு என்ன? ராஜா ஒருவேளை 7 மடங்கு அக்கினியை அதிகமாக்கலாம், அக்கினியின் சூட்டை ஒருவேளை 7 மடங்கு அதிகமாக்கலாம். ஆனால் 7 மடங்கு அதிகமாக்கினபடியினாலே இவர்களை சுமந்து சென்றவர்கள் அந்த வேகத்திற்கு, அந்த சூட்டினுடைய வேகத்திற்கு இரையாகி போனார்கள். ஆனால் இந்த அக்கினிக்குள்ளே போடப்பட்டதான 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அக்கினிக்குள்ளே போடப்பட்டதான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை விடுவிக்கும்படியாய் சர்வ வல்லவர் அக்கினி சூளைக்கு மத்தியிலே உள்ளே இறங்கி வந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். விளைவு என்ன தெரியுமா? இவர்களுக்கு அந்த தேசத்திலேயே மிக மிக பெரிய வாசல் திறக்கப்பட்டது. 30வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பின்பு ராஜா, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவநாமத்தை மறுதலியாமல் உறுதியாய் நின்றபடியினாலே தேவனே இறங்கி வந்து அவர்களை பாதுகாத்தார். விளைவு என்ன தெரியுமா? ஆமென். சர்வ வல்லவர் அந்த மொத்த தேசத்திலேயும் மிகப்பெரிய வாசலை அவர்களுக்கு திறந்து கொடுத்தார். ஆமென். 30வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். பாபிலோன் தேசத்திலேயே, மொத்த தேசத்திலேயே மிகப்பெரிய உயர்வான வாசல் இவர்களுக்கு திறக்கப்பட்டது ராஜா மூலமாக. ராஜா இந்த 3 பேரையும்
பாபிலோன் தேசத்திலேயே உயர்த்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே எத்தனையோ சூழ்நிலைகள், ஆமென் ஆமென், பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். எத்தனை நாட்கள் தேவனுடைய ஆராதிக்கிறதான ஆராதனைக்கு ஆமென் ஆமென் நாம் கடந்து வராதபடிக்கு வேலை வேலை என்று போனோம். தேவனுடைய நாமத்தை அந்த நாட்களிலே மறுதலித்து விட்டோம் அல்லவா? இந்த நாளிலே சர்வ வல்லவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்தால் உங்களுக்கு திறந்த வாசல் உண்டு. கடந்த நாட்களிலே அநேக ஆராதனைகளிலே ஆமென் பங்கு கொள்ள முடியாதபடிக்கு தேவ நாமத்தை மறுதலித்து போனோம். உலகத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுத்து விட்டோம். வேலையின் காரியங்களுக்கு இடம் கொடுத்து விட்டோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சர்வ வல்லவர் சொன்னாரே. ஆமென். நாம் அந்த நாளிலே நமக்கு இஷ்டமான காரியங்களை செய்து ஆராதனையை ஆமென் முக்கியத்துவம் கொடுக்காதபடி இருந்தோம் அல்லவா? தேவனுடைய நாமத்தை மறுதலித்து விட்டோம் அல்லவா? அந்த நாட்களிலே ஒப்பு கொடுப்போம், அழுது ஒப்பு கொடுப்போம். இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் என்று அழுது ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறதால நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் திறந்த வாசலை தரப்போகிறார். ஆமென். தேசத்திலே உயர்த்த போகிறார், அயலகத்தார் மத்தியிலே உயர்த்த போகிறார், உறவினர்கள் மத்தியிலே உயர்த்த போகிறார். நாம் இருக்கிறதான பட்டணத்திலே நம்மை உயர்த்த போகிறது உண்மை. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவநாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியினாலே பாபிலோன் தேசத்திலே மிகப்பெரிய உயர்வை பெற்றுக் கொள்ளும்படியாய் வாசலை ராஜா மூலமாய் தேவன் திறந்து கொடுத்தார். உங்களுக்கும் ஒரு திறந்த வாசல் காத்திருக்கிறது. ஒருவனாலும் பூட்ட முடியாத ஒரு திறந்த வாசல் நம் ஒவ்வொருவருக்கும் காத்திருக்கிறது. நாம் தேவநாமத்தை மறுதலியாமல் இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு முக்கிய காரியத்தை நாம் கேட்க போகிறோம். நாம் தேவ வசனத்தை கை கொண்டால், அல்லேலூயா, அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசித்த அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 விதமாய் சொல்லுகிறோம், கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் ஆமென் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், இது ஒருவனும் பூட்ட மாட்டான். முதலாவது சொன்னேன், நாம் கொஞ்சம் பலத்தோடு இருந்தால், நாம் கொஞ்சம் பலத்தோடு இருக்கும் பொழுது தேவனுக்காய் எழும்பி பிரகாசித்தால், இருக்கிற பலத்தோடு என்னால முடியாது 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 என்று சொல்லாம இருக்கிற பலத்தோடு இந்த கிதியோனை போல பிரகாசித்தால் தேசத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிற திறந்த வாசலை பார்க்க முடியும். இரண்டாவது, நாம் தேவ நாமத்தை மறுதலியாமல் இருந்தால், தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்து வைராக்கியமாய் செயல்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே கர்த்தர் ராஜா மூலமாய் பாபிலோன் தேசத்திலே மிகப்பெரிய உயர்வை கண்டுகொள்ளும்படியாக வாசலை திறந்து கொடுத்தார். மூன்றாவதாக, நாம் தேவ வசனத்தை கை கொண்டால், அன்பு தேவ பிள்ளைகளே, அதே தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஆமென். நாம் தேவ வசனத்தை கை கொண்டால் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் திறந்த வாசலை கொடுப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, யூதாவில் இருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்ததான இந்த தானியேலும் அவனோடு கூட இருந்த 3 வாலிபர்கள் அடிமைத்தனத்திலே காணப்படுகிறார்கள். பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராஜா போய் இவர்களை ஆட்களை அனுப்பி இவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அரண்மனைக்கு தேவையான காரியங்களுக்காக இவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ராஜா மூலமாய் கட்டளை கொடுக்கப்படுகிறது. ராஜாவின் போஜனத்தினாலே இவர்கள் அந்த சில நாட்கள் ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற அரண்மனை போஜனம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரதானிகளின் தலைவனுக்கு அந்த ராஜா கட்டளை கொடுக்கிறார். அந்த ராஜாவின் போஜனத்திலே சில தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் காணப்படுகிறது. இயற்கையாகவே ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற அரண்மனை போஜனத்துல வசனத்துக்கு புறம்பான சில காரியங்கள், சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற சில காரியங்கள் அந்த ராஜாவின் போஜனத்திலே காணப்படுவது வழக்கம். ஆனால் இந்த தானியேல், நான் அறிந்து கொண்ட காரியம், இந்த காரியங்கள் என்னை தீட்டுப்படுத்தும், தேவனுடைய வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய், நியாய பிரமாணத்தின் மூலமாக என்னுடைய பக்தியை சீர்குலைக்கிறதான காரியங்கள் இந்த ராஜாவின் போஜனத்திலே இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்
இந்த ராஜாவின் போஜனத்திலே இருக்கிறது, ஆகவே இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த நாட்களிலே தேவனுடைய வசனத்திற்கு புறம்பான காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தும். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாத காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தும். தேவனுடைய வசனத்திற்கு ஒத்துக்கொண்டு ஜீவிக்காமல் சுயமாய் செய்கிற காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தும். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவ வசனத்திற்கு கை கொண்டு நாம் நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு எல்லா தேவ வசனத்திற்கும் கை கொள்ளுவதற்கு யுத்தம் கொடுப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவன் சர்வ வல்லவர் கொடுக்கிறதான திறந்த வாசலை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாய் மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்காதபடி தன்னுடைய இருதயத்தை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வசனத்தை கேளாதபடிக்கு, தேவ சித்தத்தின்படி செய்யாதபடிக்கு, சொந்த விருப்பம், நான் சொல்லுகிறதான் கரெக்ட், எனக்கு இந்த சூழ்நிலையா இருக்கிறது, நான் இப்படிதான் செயல்பட முடியும், எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்லி வசனத்திற்கு கை கொள்ளாதபடிக்கு நம் இருதயத்தை திருப்புவோம் என்று சொன்னால் வசனத்தை கை கொள்ளாதவருடைய ஜெபம் அருவருப்பானது. அவன் அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து வாசல், திறந்த வாசலை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை தர விரும்புகிறார். ஒருவரும் பூட்ட முடியாத ஒரு வாசலை திறந்து தர விரும்புகிறார். ஆகவே அவருடைய வசனத்துக்கு கை கொள்ளுவதற்கு யுத்தம் கொடுப்போமா? நாம் தேவனுடைய வசனத்தை கை கொண்டால் ஆமென், பிரைஸ் தி லார்ட், நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு வாசல் திறக்கப்படும். ஒருவனும் பூட்ட முடியாத ஒரு வாசல் திறக்கப்படும். தேவ பிள்ளைகளே, இதோ திறந்த வாசல், இதோ திறந்த வாசல் பக்கத்தில் இருக்கிறது. இதோ திறந்த வாசல், ஒரு வாசல் உங்களுக்கு திறக்கப்பட போகிற அந்த வாசலை என் ஆண்டவர் உங்களுக்கு அருகில வைத்திருக்கிறார். திறக்கப்பட போகிற விசுவாசிப்போமா? நாம் கொஞ்ச பலத்தோடு இருக்கிற, கொஞ்ச பலத்தோடு தேவனுக்காக அவர் கொடுக்கிற அழைப்பிலே தெரிந்து கொள்ளுதலில் உறுதியாய் நிற்க அர்ப்பணிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில திறந்த வாசல் உண்டு. கிதியோன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போய் என்று சொன்ன பொழுது கீழ்ப்படிந்தார். மனம் தளர்ந்து போற சூழ்நிலையிலே தேவனுக்கு கீழ்ப்படிய இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு செயல்பட அர்ப்பணிப்போமா? நம் தேவ நாமத்தை மறுதலியாமல் இருக்க அர்ப்பணிப்போமா? தேவ வசனத்தை கைக்கொள்ள அர்ப்பணிப்போமா? அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு செயல்பட அர்ப்பணிப்போம். நாம் தேவ நாமத்தை மறுதலியாமல் செயல்பட அர்ப்பணிப்போம். நம் தேவ வசனத்தை கைக்கொள்ள அர்ப்பணிப்போம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவரும் பூட்ட மாட்டார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படி, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில், என்னுடைய ஒரு வாசலை நீங்க திறந்து தர வேண்டும். ஒரு வாசலை நீங்க திறந்து தர வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை
அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சர்வ வல்லவரே, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. 100க்கு 100 உண்மைதான் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுப்பா, நீங்க தான் உயர்த்த முடியும், நீங்க தான் திறந்த வாசலை தர முடியுமப்பா. இனி எப்படி இருக்கும்? இனிமேல் இந்த பாதிப்புக்கு பிற்பாடு எப்படி இருக்கும் என்று உடைய பிள்ளைகள் வேதனையோடு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியப்படக்கூடிய வாசலை திறந்து கொடுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத திறந்த வாசலை தாருங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், சபையின் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா ஒருவனும் பூட்ட முடியாத ஒரு வாசலை திறந்து கொடுத்து புதிய காரியத்தை செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா. ஒருவராலும் பூட்ட முடியாத வாசலை திறந்து தாருங்க ஆண்டவரே. எல்லாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு வாசலை திறந்து தாருங்க. அதை தானியமாக்கு பண்ணினீங்கப்பா. இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு செயல்பட, தேவநாமத்தை மறுதலியாமல் காணப்பட, தேவ வசனத்தை கைக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதான். இங்க வைத்திருக்கிறதான திறந்த வாசலை அனுபவிக்க கிருபைதான். ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் வழி நடத்துகிற ஆசீர்வாதம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.